ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது வேலைவாய்ப்புக்காக ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணி வாங்குறத இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, தமிழக அரசு சார்பில் ரீசெண்டாக முதல் தலைமுறை பட்டதாரி அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் பார்த்த இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இதற்கான முக்கிய காரணம் நீங்க வேலைவாய்ப்புல அந்த சர்டிஃபிகேட்டுக்கு முன்னுரிமை வழங்குறாங்க. அந்த சர்டிஃபிகேட் யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அதை பத்தின மொத்த இன்ஃபர்மேஷன் நம்ம சேனல் வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். அந்த வீடியோ பார்த்து அந்த சர்டிஃபிகேட் பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். இந்த வெப்சைட்ல ரெண்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் துறை உள்நுழைவு அஃபிஷியல் இ-சேவை, அவங்க லாகின் பண்ணி அப்ளை பண்ணுவாங்க. செகண்டா கொடுத்துருக்காங்க பாருங்க, பயனாளர் உள்நுழைவு, பொதுமக்களாகிய நம்மளே பண்றதுக்கு இந்த சேவை கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்டா இருக்க பாருங்க, அந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணா போதும். இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகே, இதுக்கு முன்னாடி இ-சேவைக்கான அக்கௌண்ட் வச்சிருக்கீங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணுங்க. அக்கௌண்ட் இல்லாதவங்க கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க, நியூ யூசர் சைன் அப் இயர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணி புதுசா அக்கௌண்ட் கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, இதுல ஃபர்ஸ்ட் உங்க ஃபுல் நேம் கேட்டிருக்காங்க பாருங்க, இதுல போயிட்டு உங்க நேம் கொடுத்துக்கோங்க, ஃபுல் நேம். நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருக்காங்க, இதுல போயிட்டு உங்க டிஸ்ட்ரிக்ட் எதுவோ அந்த டிஸ்ட்ரிக்டை நீங்க சைட் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்த கட்டமாக உங்களுக்கான தாலுக் கேட்டிருக்காங்க, இதுல போயிட்டு தாலுக் நேம் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் மொபைல் நம்பர் என்ன, மெயில் ஐடி என்ன, ரெண்டுமே பார்த்தா ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரெண்டுமே கரெக்டா கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஆதார் கார்டு நம்பர் கேட்டிருக்காங்க, இதுல போயிட்டு 12 டிஜிட்கான உங்க ஆதார் நம்பரை கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் லாகின் ஐடி, உங்களுக்கு பிடிச்ச லாகின் ஐடி நீங்க கிரியேட் பண்ணிக்கோங்க. லெட்டர்ஸ் நம்பர்ஸ் அந்த மாதிரி இருக்க மாதிரி டெக்ஸ்டா மிக்சரப்பா லாகின் ஐடி கிரியேட் பண்ணிக்கோங்க, மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் பாஸ்வேர்ட் கேட்டிருக்காங்க, இதுல போய் உங்களுக்கு பிடிச்ச பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்ட் பாலிசி பக்கத்துல ஐகான் கிளிக் பண்ணா பாஸ்வேர்ட் பாலிசி ஓபன் ஆகும். நெக்ஸ்ட் கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட்ல போயிட்டு அதே பாஸ்வேர்ட் திரும்ப என்டர் பண்ணிட்டு கீழே ஒரு கேப்சா கொடுத்துருக்காங்க பாருங்க, கேப்சா கூட கொடுத்து சைன் அப் இயர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணா நீங்க கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் ஆகும். அந்த ஓடிபி என்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கான அக்கௌண்ட் பார்த்தா கிரியேட் ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க திரும்ப லாகின் பேஜுக்கு ஓபன் பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்க கிரியேட் பண்ண யூசர் ஐடி தான் உங்களுக்கான யூசர் நேம். அதே மாதிரி நீங்க கிரியேட் பண்ண பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு கீழே ஒரு கேப்சா கொடுத்துருக்காங்க, அந்த கேப்சா கூட நீங்க அப்படியே பார்த்து டைப் பண்ணிட்டு லாகின் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணா போதும். இந்த மாதிரி தான் ஒரு டேஷ்போர்டு உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகே, இல்ல செகண்டா கொடுத்துருக்காங்க பாருங்க, ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், அந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இதுல உங்களுக்கு செகண்ட் பேஜ் இருக்கு பாருங்க, கீழே பேஜ் வைஸ் கொடுத்துருப்பாங்க. அதுல செகண்ட் பேஜ் கிளிக் பண்ணிட்டு ரெண்டாவதா கொடுத்துருக்காங்க பாருங்க, ரெவென்யூ 112 ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட். இதுதான் வேலைவாய்ப்புக்காக நீங்க அப்ளை பண்ற முதல் பட்டதாரி சர்டிஃபிகேட். கண்டிப்பா இதுதான் நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஸோ பேஜ் 1ல பார்த்தா நார்மலா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் இருக்கும். இது யாருக்காகனா நீங்க 12th முடிச்சு ஹையர் செகண்டரி போறீங்க அப்படின்னா கவுன்சிலிங் மூலமா போனா உங்களுக்கு அமௌண்ட் பார்த்தா இல்லாம இருக்கும். ஸோ அதுக்கு தான் அந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் யூஸ் ஆகும். அதுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்கு, நம்ம சேனல் வீடியோ போட்டுங்க, அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம அப்ளை பண்ண போறது ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக தான். ஸோ செகண்டா இருக்க பாருங்க, ரெவென்யூ 112 ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட், அந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணி அப்ளை பண்ண பாருங்க. ஸோ இப்போதைக்கு நான் அந்த ஆப்ஷன்ஸ் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி தான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ என்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க ப்ரொசீட், அந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணா போதும். இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஓகே, அதாவது நீங்க எந்த ஒரு சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணாலும் சரி, குடிமக்கள் கணக்கெண் கேன் நம்பர் கண்டிப்பா தேவைப்படும். இதுக்கு முன்னாடி நீங்க ஏதாச்சும் சர்டிஃபிகேட் போட்டிருக்கீங்க, அப்ளை பண்ணிருக்கீங்கன்னா கண்டிப்பா கேன் நம்பர் இருந்திருக்கும். அதை வச்சு நீங்க அப்படியே அப்ளை பண்ணலாம். கேன் நம்பர் இல்லாதவங்க மேல கொடுத்துருக்காங்க பாருங்க, ரெஜிஸ்டர் கேன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணி புதுசா உங்களுக்கான கேன் நம்பர் நீங்க கிரியேட் பண்ணி தான் அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். எப்படி கேன் நம்பர் கிரியேட் பண்ண நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்த்து நீங்க கேன் நம்பர் கிரியேட் பண்ணிக்கோங்க. இல்ல எனக்கு கேன் நம்பர் இருக்கா இல்லையா அப்படின்னு டவுட்டா இருக்கு, எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இந்த பாக்ஸ்ல அது ஆதார் நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்க கடைசியா, அதில் போயிட்டு உங்க 12 டிஜிட் ஆதார் நம்பரை மட்டும் நீங்க டைப் பண்ணிக்கோங்க, வேற எதுவுமே கொடுக்காதீங்க. வெறும் ஆதார் நம்பரை மட்டும் நீங்க கொடுத்துட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க சர்ச்னு, அந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்க ஆதார் நம்பருக்கு கேன் நம்பர் கிரியேட் ஆயிருந்துச்சு, அந்த கேன் நம்பர் என்னோட கீழே காமிச்சிடும். ஒருவேளை கேன் நம்பர் நோ ரெக்கார்ட் ஃபோன் வருதுன்னா நீங்க புதுசா ரெஜிஸ்டர் கேன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க கேன் நம்பர் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போதைக்கு கேன் நம்பர் வந்துருச்சு. நீங்க என்ன பண்ணணும்னா அதுக்கு நேரா ஒரு ஐ ஐக்கான் கொடுத்துருக்காங்க பாருங்க, செக் பாக்ஸ் மாரி, அதை நீங்க டிக் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க ஜஸ்ட் ஆதார் நம்பரை கொடுத்தாவே உங்களுக்கு கேன் நம்பர் கீழே ஷோ ஆயிடும். உங்க நேம் எல்லாமே கரெக்டாக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணிட்டு அந்த பாக்ஸ் இருக்க பாருங்க, அந்த செக் பாக்ஸ் நீங்க டிக் பண்ணிக்கோங்க. ஓகே,
டிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கீழே உங்களுக்கு அகைன் ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க. திரும்ப வெரிஃபிகேஷனுக்காக உங்கள் ஆதார் நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் பக்கத்தில் அப்ளிகேண்ட் டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. அதில் போயிட்டு உங்கள் டேட் ஆஃப் பர்த் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய கேன் நம்பரில் எப்படி இருக்கும் எக்ஸாக்டாக அதே மாதிரி தான் டேட் ஆஃப் பர்த் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். மாற்றி கொடுத்தா மிஸ்மேட்ச் ஆகும். அதில் இருக்க மாதிரி அப்படியே கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா கீழே மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க பாருங்க. அதாவது மொபைல் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு இருக்கும். உங்கள் கேன் நம்பரில் எந்த மொபைல் நம்பர் கொடுத்து பதிவு பண்ணிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பர் தான் வந்து ஷோ ஆகும். இந்த மொபைல் நம்பர் இல்லை அப்படின்னாங்க நீங்கள் ஈஸியாக மையத்தில் போயிட்டு மொபைல் நம்பர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஜென்ரேட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். உங்கள் கேன் நம்பரில் கொடுத்துருக்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகிட்டு இருக்கும். ஓகே, இப்போ உங்களுக்கு வந்திருக்க ஓடிபி நீங்கள் அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. அந்த மொபைல் நம்பர் தப்பாக இருக்கவங்க மொபைல் நம்பர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டு கன்ஃபார்ம் ஓடிபி கொடுத்ததுக்கப்புறம் வெரிஃபை ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் ப்ரொசீட் இருக்கு பாருங்க, அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணீங்கன்னா இப்போ தான் நம்ம அப்ளை பண்ணுற பேஜுக்குள்ளே வந்திருக்கோம். ஓகே, இதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா கிராஜுவேஷன் டீல்ஸ் கேட்டிருக்காங்க. 3 ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் ஏன்னா உங்க குடும்பத்துல யாராச்சும் டிகிரி வந்து படிச்சுட்டு இருக்காங்க அல்லது கம்ப்ளீட் பண்ணிருக்கலாம்னு கேட்டிருக்காங்க. அப்படி படிச்சுட்டு இருக்காங்க கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா எஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இல்ல நீங்க நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து செட் பண்ணலாம். ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃபுல்லாவே யாராச்சும் படிச்சுட்டு இருக்காங்க கம்ப்ளீட் பண்ணியிருந்தா மட்டும் எஸ் ஆர் நோ கொடுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய சிப்ளிங்ஸ் உங்களுடைய அண்ணன் தம்பி தங்கச்சி யாராச்சும் வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷன் டிகிரி வந்து படிச்சுட்டு இருக்காங்க அல்லது பாதிலே டிராப் அவுட் ஆயிட்டாங்க அப்படின்னா மட்டும் எஸ் கொடுங்க. அப்படி எதுவுமே இல்லை அப்படின்றவங்க நீங்க நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து செட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கிரேட் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்களான்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நீங்க 12th முடிச்சுட்டு ஹையர் எஜுகேஷனுக்கு ஃபர்ஸ்ட் கிரேட் சர்டிஃபிகேட் வாங்கியிருப்பீங்க. அப்படி ஃபர்ஸ்ட் கிரேட் சர்டிஃபிகேட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா எஸ் கொடுங்க. அப்படி இல்லை எனக்கு கொடுக்கல நான் வாங்கல அப்படின்றவங்க நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து செட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ 3 இன்ஃபர்மேஷன் படிச்சு பார்த்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. மீதி இருக்க எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஆட்டோமேட்டிக்காக கேன் நம்பர் எடுத்துக்கும். நீங்க எதுவுமே வந்து ஃபில் பண்ண தேவையில்ல. அதுக்கடுத்து எங்க ஃபில் பண்ண போறோம்னா உங்களுடைய குடும்ப உறுப்பினர்லாம் கேட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஃபேமிலி கார்டு நம்பர் இதில் போயிட்டு உங்களுக்கான ரேஷன் கார்டு நம்பர் இருக்கு பாருங்க. லேட்டஸ்டா இருக்க ஸ்மார்ட் கார்டு நம்பர் பிஹெச்ஹெச் என்பிஹெச் ஸ்டார்ட் ஆகும் 333 நம்பர். பிஹெச்ஹெச்ல இருந்து உங்க நம்பர் வரைக்கும் ஃபுல்லாவா ரேஷன் கார்டு நம்பரை கொடுத்துக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கான ஸ்மார்ட் கார்டு நம்பரை நீங்க வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ நீங்க கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கடுத்து ஒவ்வொரு ஃபேமிலி மெம்பர்ஸா நீங்க ஆட் பண்ற மாதிரி இருக்கும். உங்க ஃபாதர் மதர் உங்களுடைய அப்பா அவங்களுடைய தாத்தா பாட்டி பேர், அம்மா வயல இருக்க தாத்தா பாட்டி பேர், உங்க பிரதர் சிஸ்டர் எல்லார் பேருமே கண்டிப்பா நீங்க ஆட் பண்ணி ஆகணும். இப்போ நம்ம ஒன் பை ஒன்னா வந்து பார்த்துடலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஃபாதர் நேம் வந்து ஆட் பண்ண பாருங்க. அதில் போயிட்டு உங்கள் ஃபாதர் நேம் என்ன அப்படின்றத நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு வயது கேட்டிருக்காங்க. உங்கள் ஃபாதருக்கு என்ன வயசாகுதோ அந்த ஏஜை நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அவர் இறந்துட்டாலும் கரண்ட்டாக என்ன ஏஜ் இருக்கோ அதை ஃபில் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஃபாதர் என்ன படிச்சிருக்காங்க, 5th 10th 12th டிப்ளமோ டிகிரியா பிஜியா படிக்கலாம் நான் லிட்டரேட் கொடுத்துருக்கோங்க. ட்ராப் அவுட்னா ட்ராப் அவுட் கொடுங்க. இந்த மாதிரி என்ன படிச்சிருக்கான்னு ஃபில் பண்ணுங்க. ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் ஃபாதர் அப்படின்றத நீங்க மென்ஷன் பண்ணுங்க. ஓகே, அதுக்கப்புறம் அவர் உயிரோடு இருக்கான எஸ் கொடுத்துருக்காங்க. உயிரோட நோ சைட் பண்ணிட்டு ஆட் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் ஆட் ஆயிடும். அடுத்த கட்டமாக உங்க மதர் பேர் அம்மா பேர் வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. என்டர் பண்ணிட்டு அவங்களுக்கு என்ன ஏஜ் ஆகுது அப்படின்றத நீங்க வந்து அந்த ஏஜ் காலம் போயிட்டு ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஏஜ் காலம் போயிட்டு கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கல்வி தகுதி கேட்டிருக்காங்க. அவங்க என்ன படிச்சிருக்காங்களோ அதுக்கான கல்வி தகுதியை சைட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ரிலேஷன் கேட்டிருக்காங்க. மதர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து செட் பண்ணிட்டு உயிரோடு இருக்காங்க கொடுத்துட்டு ஆட் கொடுத்துக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் யார் நேம் ஆட் பண்ண போறேன்னா உங்க அப்பாவுடைய அப்பா பேர் உங்க தாத்தா பேர் ஆட் பண்ணிக்கோங்க. அவருக்கு என்ன வயசு ஆகுது, அவர் இறந்தாலும் சரி கரண்ட் இருக்க ஏஜை நீங்க வந்து கொடுத்துதான் ஆகணும். அவர் ஏஜை கொடுத்துக்கோங்க. அப்புறம் அவர் என்ன படிச்சிருக்காரு படிக்கலாம் நான் லிட்டரேட் கொடுத்துட்டு ஒரு முறை வந்து ஃபாதர்ஸ் ஃபாதர் அப்படின்றத கொடுத்துட்டு உயிரோடு இருக்காரா இல்லையான்றதை கொடுத்துட்டு ஆட் கொடுத்துக்கோங்க. அடுத்த கட்டமாக உங்க அப்பாவுடைய அம்மா பெயர் உங்க பாட்டி பெயரை நீங்க வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். கொடுத்ததுக்கு அப்புறம் உங்க பாட்டிக்கு என்ன ஏஜ் ஆகுது அப்படின்றத ஃபில் பண்ணுங்க. அதே மாதிரி அவங்க என்ன படிச்சிருக்காங்க அப்படின்றத நீங்க வந்து ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். உறவு முறையை பொறுத்த வரைக்கும் ஃபாதர்ஸ் மதர் அப்படின்றத நீங்க வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அவங்க உயிரோடு இருக்காங்களா இல்லையா அப்படின்றத எஸ் ஆர் நோ கொடுத்துட்டு ஆட் கொடுத்ததுக்கு அப்புறம் ஆட் ஆயிடும். அடுத்த கட்டமாக உங்க அம்மாவுடைய அப்பா பேர் அவங்கள பேரு என்டர் பண்ற மாதிரி இருக்கும். உங்க தாத்தா பேரு, அப்புறம் அவங்களுடைய ஏஜ் என்ன, அவங்களுடைய கல்வி தகுதி என்ன, ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் மதர்ஸ் ஃபாதர் அப்படின்றத கொடுக்குற மாதிரி இருக்கும். அம்மாவின் அப்பா அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கோங்க. தாயின் தந்தை கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இவரோட காலையான என்ட்ரு பண்ணிட்டு ஆட் கொடுத்ததுக்கு அப்புறம் ஆட் ஆயிடும். அடுத்த கட்டமாக உங்க அம்மாவுடைய அம்மா பேரை கொடுத்துக்கோங்க. பாட்டி பேர் அவங்க பேர் என்ட்ரு பண்ற மாதிரி இருக்கும். என்ட்ரு பண்ணிட்டு அவங்களுக்கு என்ன வயசாகுது அப்படின்றத கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அவங்களுக்கான கல்வி தகுதி என்ன படிச்சிருக்காங்க உறவு முறையை பொறுத்த வரைக்கும் மதர்ஸ் மதர் கொடுத்துக்கோங்க. தாயின் தாயின்னு கொடுக்குற மாதிரி இருக்கும். அவங்க என்ன உயிரோடு இருக்காங்களா இல்லையா அப்படின்றத என்ட்ரு பண்ணிட்டு ஆட் கொடுத்ததுக்கு அப்புறம் ஆட் ஆயிடும். அடுத்த கட்டமாக உங்க சிப்ளிங்ஸ் உங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேர் இருக்காங்களோ எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் ஆட் பண்ணுங்க. அவங்க பெயர் என்ன, அவங்க வயசு என்ன, என்ன படிச்சுட்டு இருக்காங்க,
ரிலேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தா எல்டர் பிரதரா இல்லை எங்கர் பிரதரா இல்லை எல்டர் சிஸ்டரா எங்க சிஸ்டர்ன்ற மாதிரி அவங்களுக்கான உறவு முறையை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. உங்கள் கூட பிறந்தவங்க எத்தனை பேர் மேரேஜ் ஆனாலும் சரி, மேரேஜ் ஆகலாலும் சரி, உயிரோடு இருந்தாலும் சரினாலும் சரி, அவங்க எல்லாருனையுமே கண்டிப்பாக நீங்கள் டீடைல்ஸ் கொடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட், எல்லார் பேருமே கண்டிப்பாக நீங்கள் ஆட் பண்ணி தான் ஆகணும். ஸோ உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸை மட்டும் எல்லா பேரையும் ஆட் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் எஜுகேஷன் டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்க. நீங்கள் என்ன கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க, நீங்கள் கிராஜுவேட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. இயர் ஆஃப் பாசிங் பொறுத்த வரைக்கும் டிகிரி எப்போ முடிச்சனோ அதுக்கான இயரை கொடுத்துக்கோங்க. நேம் ஆஃப் தி இன்ஸ்டியூட், ஸோ எந்த காலேஜில் உங்களுக்கான டிகிரியை நீங்கள் முடிச்சிங்களோ அந்த காலேஜ் நேம் ஃபுல்லாக நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. காலேஜ் பெயரை கொடுத்தா போதுமானது. ஸோ காலேஜ் பெயர் தெளிவாக கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கல்வி நிறுவனத்தின் பெயர் தமிழில் கேட்டிருக்காங்க. நீங்கள் இங்கிலீஷில் டைப் பண்ணிட்டு ஸ்பேஸ் பட்டனையோ டேப் பட்டனையோ அழுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தமிழில் வந்து மாறிடும். ஸோ இங்கிலீஷை நீங்கள் டங்கிலீஷில் டைப் பண்ணவே போதுமானது. ஓகே, அதுக்கப்புறம் அட்ரஸ் கேட்டிருக்காங்க, உங்களுக்கான காலேஜ் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த காலேஜில் படிச்சீங்களோ அதுக்கான ஃபுல் அட்ரஸை நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். காலேஜ் நேம் வித் அட்ரஸை கூட நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ அட்ரஸ் எல்லாம் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி அட்ரஸ் வந்து என்டர் பண்ண பாருங்கள் எங்கே உங்கள் காலேஜ் இருக்குன்றத. ஓகே, அதே மாதிரி தான் தமிழ்லேயும் உங்களுக்கான அந்த அட்ரஸை காலேஜோட அட்ரஸை நீங்கள் தமிழ்லேயும் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் டங்கிலீஷ் டைப் பண்ண ஆட்டோமேட்டிக்காக அது வந்து பார்த்தா டிரான்ஸ்லேட் ஆகிடும். ஸ்பேஸ் பட்டன் அழுத்தினா அல்லது டேப் பட்டன் அழுத்தினா உங்களுக்கு வந்து டிரான்ஸ்லேட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் டிகிரி சர்டிஃபிகேட் நம்பர் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் ஓவரால் மார்க் ஷீட் மேலே சர்டிஃபிகேட் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த நம்பரை என்டர் பண்ணுங்க. அல்லது ப்ரொஃபஷனல் மார்க் ஷீட்டில் உங்களுக்கான சீரியல் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ ஒன்று ஓவரால் மார்க் ஷீட் அல்லது ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டில் இருக்க நம்பரை நீங்கள் கொடுத்தா போதுமான. ஸோ ஏதாச்சும் ஒரு நம்பரை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த நம்பரை என்டர் பண்ணி தான் ஆகணும். எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே கரெக்டாக கொடுத்தினால ஒன் டைம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்குன்னா சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் அடுத்த கட்டமாக நீங்கள் டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ கேட்டிருக்காங்க. ஃபோட்டோ வந்து 50 கேபிக்குள்ளே இருக்காம ரீசைஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா எனி அட்ரஸ் ப்ரூஃப் கேட்டிருக்காங்க. எனி அட்ரஸ் ப்ரூஃப்க்கு ஆதார் கார்டு அட்டாச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபேமிலி கார்டு கேட்டிருக்காங்க 7வது காலம்ல, அதுக்கு உங்களுக்கான ரேஷன் கார்டை நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அப்ளிகேன் டிசி கேட்டிருக்காங்க. கம்பல்சரி உங்களுக்கான டிசி வைக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஃபாதர் மதருக்கான டிசி கேட்டிருக்காங்க. ஃபாதர் என்ன படிச்சிருக்காங்க, மதர் என்ன படிச்சிருக்காங்களோ டிசி வச்சுக்கோங்க. படிக்கல அப்படின்றவங்க நீங்கள் அஃபிடவிட் வாங்கி இல்லை செல்ஃப் டிகேஷன் வச்சு படிக்கலன்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கான செல்ஃப் டிகேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. டவுன்லோட் செல்ஃப் டிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு சுய உறுதிமொழி வந்து ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு கேண்டிடேட் ஆகிய உங்கள் சைனை போட்டு இந்த செல்ஃப் டிகேஷன் ஃபார்மை நீங்கள் அப்லோட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அதுக்கு அடுத்து உங்களுடைய ஃபாதர் மதருக்கான செல்ஃப் டிகேஷன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதையும் நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து பார்த்தா செல்ஃப் டிகேஷன் ஃபார்ம் ஃபாதர் மற்றும் மதருக்கு வந்து ரெடி பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் ரெண்டுமே ஒன்று படிக்காதவங்களுக்கும் ரெடி பண்ணியிருக்கேன், படித்தவங்களுக்கும் ரெடி பண்ணியிருக்கேன். ரெண்டுத்துக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துரும், அதை பார்த்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் என்ன, உங்களுடைய வட்டம் என்ன, எந்த கிராமம், கதவு என்ன அதெல்லாம் போட்டுட்டு திருமதி உங்கள் அப்பா பேர் ஃபர்ஸ்ட் என்டர் பண்ணிட்டு நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்றத நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். படிக்கலன்னா இந்த ஃபார்ம் யூஸ் பண்ணிக்கோங்க. அதேமாரி நம்பர் எனது மகன் மகள் உங்கள் பேரை நீங்கள் கொடுத்துட்டு உங்கள் அப்பா அம்மா பேரை சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்பாவுக்கு தனியாக ஒரு செல்ஃபிகேஷனுக்கு, அம்மாவுக்கு தனியாக ஒரு செல்ஃபிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் வந்து பார்த்தா படிக்காதவங்களுக்கும் செல்ஃபிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்கேன், படித்தவங்களுக்கும் கொடுத்துருக்கேன். அதில் போயிட்டு உங்களுடைய அப்பா அம்மா இன்ஃபர்மேஷன்ஸை ஃபில் பண்ணிட்டு கீழே அவங்க சைன் பண்ணி அதை நீங்கள் செல்ஃபிகேஷன் ஃபார்மை அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதான் உங்களுக்கான டாக்குமெண்ட். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேருக்கு ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்கான டாக்குமெண்ட்ஸ் கேட்குது. ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் இருக்கவங்க கொடுங்க, இல்லாதவங்க அந்த காலமில் வேற ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணுங்க. ஓகே, அதுக்கப்புறம் 10வது காலமில் எஜுகேஷன் சர்டிஃபிகேட், இதில் போயிட்டு உங்கள் 10th 12th டிகிரிக்கான மார்க் ஷீட், உங்களுக்கான ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட், டிகிரிக்கு ஓவரால் மார்க் ஷீட் எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி மொத்தமாக 10 டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. 10மே கம்பல்சரி நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும், மேண்டட்டரியாக கொடுத்துருக்காங்க. 10 டாக்குமெண்ட்ஸுமே கம்பல்சரி நீங்கள் அப்லோட் பண்ணால் மட்டும்தான் அடுத்த பேஜுக்கு வந்து போகும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஒன் பை ஒன் அப்லோட் பண்ண பாருங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணலாம்னா செலக்ட் டாக்குமெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி அப்ளிகேன் ஃபோட்டோவை நீங்கள் அப்லோட் வந்து பண்ண பாருங்க. ஸோ ஃபோட்டோவை கரெக்டாக நீங்கள் வந்து சூஸ் பண்ணிட்டு டாக்குமெண்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் 1 2 3 என்ட்ரு பண்ணலாம், அல்லது ஃபோட்டோன்னு கூட என்ட்ரு பண்ண பாருங்க. ஸோ ஃபோட்டோவை பொறுத்த வரைக்கும் 50 கேபிக்குள்ளே இருக்கணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் அப்ளிகேன் ஃபோட்டோ கொடுத்துட்டு டாக்குமெண்ட் நம்பர் 1 கொடுங்க, அல்லது ஃபோட்டோ அப்படின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டு ஆட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி 50 கேபிக்குள்ளே ஃபோட்டோ அப்லோட் பண்ணிட்டு அப்லோட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணாதான் உங்களுக்கான ஃபோட்டோ வந்து அப்லோட் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து காமிக்கும். ஓகே, அடுத்த கட்டமாக எனி அட்ரஸ் ப்ரூஃப் அதை வந்து சைட் பண்ணிட்டு மீதி எல்லா டாக்குமெண்ட்ஸுமே
200 கேபிக்குள்ளே நீங்கள் ரீசைஸ் பண்ணிக்கோங்க. ஆடு கொடுத்து ஆதார் கார்டு அட்டாச் பண்ணி அப்லோட் கொடுத்ததுக்கப்புறம் அப்லோட் ஆகிடும். இந்த மாதிரி எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நீங்கள் 10 டாக்குமெண்ட்ஸுமே கரெக்டாக அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அட்டாச் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ படிக்காதவங்க சர்டிஃபிகேட் இல்லாதவங்க கண்டிப்பாக நீங்கள் நோட்டரி பவுலில் போயிட்டு அஃபிடவிட் வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும். இவங்க இவ்வளோ தான் படிச்சிருக்காங்க, டிசிலாம் இல்லாதவங்க அஃபிடவிட் அட்டாச் பண்ணிக்கோங்க. ஓகே, எல்லா டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் மேக் பேமெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தான் நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். 60 ரூபாய் ஆன்லைன் மூலமாக பேமெண்ட் வந்து பண்ணுங்க. இல்லை டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டு கிளிக் டு பே அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா எக்கச்சக்கமான பேமெண்ட் மெத்தட் கொடுத்துருப்பாங்க. பே பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் உங்களுக்கு பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. அப்படியே கீழே வந்தீங்கன்னா பிரிண்ட் ரிசிப்ட்னு இருக்கு பாருங்க, அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். உங்களுக்கு வந்து பார்த்தா இந்த மாதிரி தான் ஒரு அக்னாலஜ்மெண்ட் காப்பி வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்க, வருவாய்த்துறை வழங்கப்படும் வேலைக்கான முதல் பட்டதாரி சர்டிஃபிகேட் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அப்ளை பண்ணியாச்சு. அதுக்கு கீழே உங்களுக்கான விண்ணப்ப எண் கொடுத்துருக்காங்க பாருங்க, TN113 ஸ்டார்ட் ஆகுது. அந்த நம்பரை வச்சு தான் உங்களுக்கான ஸ்டேட்டஸை நீங்கள் வந்து செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒப்புகை சீட்டை பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்டேட்டஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் லாகின் பண்ண அதிலே போயிட்டு உங்களுக்கான ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம். யார்கிட்ட போகுனா ஃபர்ஸ்ட் VAO உங்களுடைய கிராம நிர்வாகிகள், அதுக்கப்புறம் RI, அதுக்கப்புறம் டெப்டி தாசர், அதுக்கப்புறம் தாசர், 4 பேர்கிட்ட போயிட்டு தான் உங்களுக்கான சர்டிஃபிகேட் அப்ரூவல் ஆகும். ஒன்ஸ் அப்ரூவல் ஆனதுக்கப்புறம் நீங்களே ஆன்லைன் மூலம் டவுன்லோட் பண்ணி அதை நீங்கள் பிரிண்ட் எடுத்து இதுக்கப்புறம் வர எக்ஸாமுக்கு அப்கமிங் எக்ஸாமுக்கு நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் கிரேட் சர்டிஃபிகேட்டுக்கான எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுங்க, நீங்களே அப்ளை வந்து பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தா ட்ரை பண்ணுங்க. உங்களால் முடியுன்றவங்க நீங்களே அப்ளை பண்ணுங்க. இல்லை எனக்கு அப்ளை பண்ணல தெரியல அப்படின்றவங்க நியரஸ்டாக இருக்க இசேவை மையத்தில் போயிட்டு அப்ளை வந்து பண்ண பாருங்க. ஈஸியாக அவங்க அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க. சிரமமாக இருக்குன்றவங்க இசேவை மையத்தில் போயிட்டு அப்ளை வந்து பண்ண பாருங்க. நிறைய பேருக்கு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா கண்டிப்பாக இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஃபர்ஸ்ட் கிரேடுக்கான எம்ப்ளாய்மெண்ட் சரிட்டு இருந்தால் வேலை வாய்ப்பில் முன்னுரிமை வந்து கொடுக்குறாங்க, ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணி சர்டிஃபிகேட் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தா மறக்காமல் நீங்கள் கீழே நமக்கு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம், அதுக்கு நீங்கள் SMS பண்ணால் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். அதிகபட்ச டவுட்டை பொறுத்த வரைக்கும் உங்கள் வீட்டில், அதாவது உங்கள் ஃபேமிலி வீட்டில் உங்கள் அக்கா அண்ணன் தம்பிலாம் அண்ணெல்லாம் வந்து பார்த்தா கிராஜுவேட் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க, அவங்க தான் முதலாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க தான் அப்ளை பண்ண முடியும், உங்களுக்கு கிடைக்காது. ஸோ அது கொடுத்து யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எந்த கேட்டகரிக்கும் அப்ளை பண்ணலாம் கொடுத்து நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். அதை பாருங்கள், அதை பார்த்தா தான் யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு வந்து புரிய வரும். ஓகே, ஆல் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்க. அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்து ஒரு நிலையில சந்திப்போம். நன்றி, வணக்கம்.